இந்தியாவோட டெக் உலகத்துல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா உலகத்தரம் வாய்ந்த இன்ஜினியர்கள், புத்திசாலிகள்னு திறமைக்கு பஞ்சமே இல்ல. ஆனா இங்கிருந்து உருவாகிற பெரும்பாலான ஸ்டார்ட் அப்ஸ் ஏற்கனவே வெளிநாடுகள்ல ஹிட்டான ஐடியாக்களோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பாருங்க, உலகத்திலேயே 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. திறமையிலையும் குறைவே இல்ல. அப்போ எது நம்மள தடுக்குது? உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்பை உருவாக்க விடாம நம்மள கட்டி போட்டிருக்கிற அந்த விஷயம் என்ன? பொதுவா இதுக்கு சொல்ற முதல் பதில் என்னன்னா, நம்ம ஆளுங்களுக்கு கிரியேட்டிவிட்டி பத்தல அப்படிங்கிறது தான். இது ரொம்ப சுலபமா பழிய தூக்கி நம்ம ஆளுங்க மேல போடுற மாதிரி இருக்கு. ஆனா உண்மை அது கிடையாது. இது வெறும் ஒரு கட்டுக்கதை. ஆமா, இத நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை நம்ம இன்ஜினியர்கள் கிட்டயோ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்கள் கிட்டயோ இல்ல. பிரச்சனை அவங்க வேலை செய்யற அந்த சிஸ்டம்ல இருக்கு. நம்ம கல்வி முறை, முதலீட்டுச் சூழல், நம்ம சமூகம்னு எல்லாமே சேர்ந்து உருவாக்குன ஒரு கட்டமைப்பு பிரச்சனை இது. சரி, இப்போ அந்த ரெப்ளிகேஷன், அதாவது நகல் எடுக்கிறதுனா என்னன்னு பார்க்கலாம். இதை ஏதோ கண்ணை மூடிட்டு காப்பி அடிக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான கணக்கு இருக்கு. இது ஒரு திட்டமிட்ட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்காலயோ இல்ல வேற ஒரு நாட்டிலயோ சூப்பர் ஹிட்டான ஒரு பிசினஸ் மாடலை எடுத்து நம்ம இந்திய மக்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு இங்க லான்ச் பண்றது. யோசிச்சு பாருங்க, புதுசா ஒரு வழியை உருவாக்குறதுக்கு பதிலா ஏற்கனவே ஒருத்தர் போட்ட ரோட்ல நம்ம வண்டியை ஓட்டுற மாதிரி. ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? இது ஒரு புத்திசாலித்தனமான பாதுகாப்பான வழிமுறை. இதுக்கு ஒரு 4 ஸ்டெப் ஃபார்முலா மாதிரி வச்சிருக்காங்க. முதல்ல, ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறாங்க. 2வது, அதை நம்ம ஊர் மக்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறாங்க. 3வது, முடிஞ்ச வரைக்கும் வேகமா நிறைய கஸ்டமர்ஸை புடிச்சு இந்த மாடல் இங்கேயும் வேலை செய்யுதுன்னு நிரூபிக்கிறாங்க. கடைசியா, அந்த கம்பெனிய ஒரு பெரிய கம்பெனிக்கு நல்ல லாபத்துக்கு வித்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது இதோட முடியறதல்ல. ஒரு கம்பெனி ஜெயிச்சு அதை விற்கும்போது கிடைக்கிற பணம் அடுத்த 10 காப்பி கேட் ஸ்டார்ட் அப்களுக்கு முதலீடா மாறுது. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதனால தான் இந்த ரெப்ளிகேஷன் மாடல் இந்தியால மறுபடியும் மறுபடியும் ஆதிக்கம் செலுத்துது. சரி, ஏன் எல்லாரும் இதே பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க? இது சோம்பேறித்தனமா? இல்ல, இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கு. நம்ம சிஸ்டம்ல இருக்கிற 3 முக்கிய தூண்கள் இந்த முடிவை எடுக்க வைக்கிறத ஒரு நியாயமான விஷயமா மாத்துது. முதல் தூண் நம்ம கல்வி முறை. நம்ம ஸ்கூல், காலேஜ் எல்லாமே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்றதுக்கு தான் மார்க் போடுது. ஆனா புதுசா ஒரு கேள்வியை எழுப்புறதுக்கோ இல்ல ஒரு விஷயத்தை ஆழமா ஆராய்ந்து பார்க்கறதுக்கோ பெரிய ஊக்கம் கொடுக்கறதில்ல. இதனால நாம கொடுக்கப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற நல்ல சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸா உருவாகுறோமே தவிர புதுசா கேள்வி கேட்கிற கொஸ்டினர்ஸா உருவாகிறதில்ல. 2வது தூண் முதலீடு. பாருங்க, புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க பல வருஷங்கள் ஆகலாம். அது கடைசியில தோல்வியில கூட முடியலாம். ஆனா இங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஒரு மாமரத்தை நட்டு அது வளர்ந்து பழந்தர்ற வரைக்கும் காத்திருக்க தயாரா இல்ல. அவங்களுக்கு உடனடியா ராக்கெட் வேகத்துல ரிட்டர்ன்ஸ் தர்ற கம்பெனிகள் தான் தேவை. இதனால ஆழமான ஆராய்ச்சி தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸ்ல பணம் போட அவங்க ரொம்பவே தயங்குறாங்க. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண் நம்ம கலாச்சாரம். அமெரிக்காவோட சிலிகான் வேலில ஒரு ஸ்டார்ட் அப்ல தோத்து போறது ஒரு அனுபவமா, ரெஸ்யூமேல பெருமையா போட்டுக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனா இந்தியால ஒரு தோல்விங்கிறது உங்க ரெஸ்யூமேல வர்ற ஒரு வரி மட்டும் இல்ல. அது ஒரு சமூக அவமானம், குடும்ப கௌரவ பிரச்சனை, ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவு. இப்ப யோசிச்சு பாருங்க, கல்வி முறை பதில்களை மட்டும் எதிர்பார்க்குது. முதலீட்டாளர்கள் வேகமான வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. சமூகம் தோல்வியை கடுமையா தண்டிக்குது. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறது தொலைநோக்கு இல்லாத செயல் இல்ல. அதுதான் அந்த சூழ்நிலைக்கு தர்க்கரீதியான புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. சரி, இந்த ரெப்ளிகேஷன் மாடலால இந்தியாவுக்கு என்னதான் நல்லது, என்ன கெட்டது நடந்திருக்கு? இத ஒரு நடுநிலையான பார்வையோட அலசி பார்க்கலாம். நன்மைகள் என்னன்னா, ஒரு ப்ராடக்டை ரொம்ப சீக்கிரமா சந்தைக்கு கொண்டு வர முடியுது. முதலீடும் திறமையா பயன்படுத்தப்படுது. முக்கியமா பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகுது. ஆனா இதோட மறுபக்கம் என்னன்னா, உலக அளவுல இது இந்தியாவோட கண்டுபிடிப்புன்னு சொல்லிக்க நம்ம பேர்ல பெருசா எந்த ஒரு அறிவுசார் சொத்தும் உருவாகிறதில்ல. நாம எப்பவுமே புது டெக்னாலஜிக்கு வெளிநாடுகளை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. சிம்பிளா சொன்னா, நம்ம கிட்ட சொந்தமா வலுவான டெக்னாலஜி இல்லாததால நாளைக்கே வேறொரு கம்பெனி நம்மள ஈஸியா காப்பி அடிச்சுட்டு போயிட முடியும். இந்த ஒரு வரி இந்த மொத்த விஷயத்தையும் ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. ரெப்ளிகேஷன் மூலமா நாம பிசினஸ்களை உருவாக்கலாம், நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். ஆனா இன்னோவேஷன், அதாவது புதுமைகளை உருவாக்குறது மூலமா தான் உலக அளவுல ஒரு செல்வாக்க, ஒரு சக்தியை உருவாக்க முடியும். சோ இப்போ இந்தியா ஒரு முக்கியமான ரோட் ஜங்ஷன்ல நிக்குது. நாம உலகத்தோட சிறந்த அடாப்டரா, அதாவது அடுத்தவங்க கண்டுபிடிச்சதை நல்லா செயல்படுத்துறவங்களா இருக்க போறோமா, இல்ல உண்மையிலேயே ஒரு கிரியேட்டரா புது விஷயங்களை உருவாக்குறவங்களா மாற போறோமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
உண்மையான ஆராய்ச்சியை ஆதரிக்கிற டீப் டெக் இன்குபேட்டர்கள் அதிகமாகுது. கல்வி நிறுவனங்களும் பெரிய கம்பெனிகளும் சேர்ந்து வேலை செய்யறது அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விதைகள் தான், ஆனா ஒரு நல்ல மாற்றத்துக்கான முக்கியமான அறிகுறி. ஆனாலும் நாம ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கோம். 2 பாதையையும் ஒரே நேரத்துல தேர்ந்தெடுக்க முடியாது. ஒன்னு நாம சிறந்த அடாப்டரா இருக்கலாம், இல்லனா உண்மையான கிரியேட்டரா மாறுறதுக்கு நம்ம நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்யணும். இது ஒரு தனிப்பட்ட முடிவில்ல, ஒரு தேசத்தோட கொள்கை முடிவு. இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். புதுமைங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனோட திறமை மட்டுமல்ல, அது ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்போட விளைவு. நம்ம கல்வி, முதலீடு, கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து புதுமைகளை ஆதரிக்கும் போதுதான் உண்மையான கண்டுபிடிப்புகள் தானா உருவாகும். முடிவா இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சிஸ்டம் வேகமான வளர்ச்சிக்கும் பாதுகாப்பான நகலெடுப்புக்கும் வெகுமதி அளித்து வந்திருக்கிறது. இனிமேல் இந்தியாவின் சுற்றுச்சூழல் அமைப்பு ஆழமான ஆராய்ச்சிக்கும் துணிச்சலான தோல்விகளுக்கும் உண்மையான புதுமைகளுக்கும் வெகுமதி அளிக்க தொடங்குமா? இதற்கான பதில்ல தான் இந்தியாவின் அடுத்த கட்ட தொழில்நுட்ப பயணம் அடங்கியிருக்கு.